வட மாநிலங்களை வாட்டும் குளிர்காற்று. பல இடங்களில் -டிகிரியில் பதிவாகும் வெப்பநிலை. டெல்லியில் கடும் பனிமூட்டம், காற்று மாசால் விமான சேவை பாதிப்பு. பயணிகள் அவ்வப்போது விமான நிறுவன இணையதளங்களை சரிபார்க்க அறிவுறுத்தல். உதகையில் பெய்த சாரல் மழையால் பனியின் தாக்கம் குறைந்தது. வெப்பநிலை 3 டிகிரியிலிருந்து 13 டிகிரி செல்சியஸாக உயர்ந்ததால் நீர் ஆவியாகும் ரம்மியமான காட்சி. மழை காரணமாக குற்றால அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. தமிழக அரசு அமைத்துள்ள காலநிலை மாற்றம் தொடர்பான நிர்வாக குழு 3வது முறையாக ஆலோசனை. தமிழகத்தில் அலையாத்தி காடுகளின் பரப்பளவு 2 மடங்காக உயர்ந்திருப்பதாக முதல்வர் பெருமிதம். தொடர்ச்சியா அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 4500 ஹெக்டேர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள் 9000 ஹெக்டரா, அதாவது 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. பொது போக்குவரத்தை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உதவ மக்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது. மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது தான் இதை குறைக்க சிறந்த வழி. இதனால் டிராஃபிக்கும் குறையும், பொல்யூஷனும் குறையும், எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும். தமிழக அரசு கேட்ட பேரிடர் நிதியை ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. 17 விழுக்காடு நிதியை மட்டுமே வழங்கியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியா வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டம். தேர்தல் நெருங்குவதால் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் அரசு மடிக்கணினி வழங்குவதாக குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம். போட்டியிட விரும்பும் தொகுதிகள், வெற்றி வாய்ப்பு குறித்து விரிவாக ஆய்வு. அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள ராமதாஸ். பாமகவை ஆலமரமாக வளர்த்த தன்னிடம் பம்மாத்து வேலை வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. விருப்ப மனு வாங்கிறது, ஊர்வலம் போகிறது, கூட்டம் நடத்துவது, இப்படி இந்த மாதிரியான பொம்மாத்து வேலைகளை எல்லாம், பரிகசிக்கத்தக்க வேலையெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திராத ஒரு புதுமை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக போராட்டம். சென்னை எழும்பூரில் அன்புமணி தலைமையில் திரண்டவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம். சர்வே
சர்வே எடு சமூக நீதியை காப்பாற்ற சாதிவாரி சர்வே எடு அனைத்து சாதி முன்னேற சாதிவாரி சர்வே எடு. சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தில் அழைப்பு விடுத்தும் பங்கேற்காத அதிமுக தாவிக, பாஜக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சி சார்பில் நிர்வாகிகள் பங்கேற்பு. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே நாளை தாவிக பரப்புரை கூட்டம். பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு. விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என செங்கோட்டையன் பேட்டி. அனைத்து விதிமுறைகளையும் தொண்டர்கள் பின்பற்ற அறிவுறுத்தல். இந்த கடுமையான பணியை 3 நாட்களுக்குள் முடித்து சிறந்த முறையில் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் முட்டைகளின் தரத்தை ஆய்வு செய்ய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவு. தனியார் நிறுவனத்தின் முட்டைகளில் வேதிப்பொருள் கலந்திருப்பதாக வெளியான தகவலை அடுத்து நடவடிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 சவரன் 99,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாயாக உயர்வு. மாற்று இடம் தீபத்தூண் என ஆகுமா? திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிபதிகள் கேள்வி. வேலூர் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு. ஸ்ரீபுரம் தங்க கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய முர்மு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தொகுதியில் மட்டும் 45,000 வாக்காளர்கள் நீக்கம். பவானிபூரில் வீடு வீடாக சென்று விசாரிக்க திரிணாமுல் முடிவு. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் புதிய வசதி. முதற்கட்டமாக 10 மெட்ரோ ரயில் நிலையங்களில் நடைமேடை கதவுகள். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் மாநகராட்சி அதிகாரிகள். 2 நாட்களில் மட்டும் 46,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. பீகாரில் பெண்களுக்கான 10,000 ரூபாய் உதவித்தொகையை தவறுதலாக ஆண்களுக்கு வரவு வைத்ததால் சர்ச்சை. பணத்தை திருப்பித் தர முடியாது என ஆண்கள் சிலர் மறுப்பதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. அமெரிக்காவிற்குள் நுழைய நைஜீரியா, ஜிம்பாப்வே உள்ளிட்ட 15 நாட்டு மக்களுக்கு கடும் கட்டுப்பாடு. சிரியா, நைஜர், தெற்கு சூடான் உள்ளிட்ட 5 நாட்டு மக்களுக்கு முற்றிலும் தடை. எண்ணெய் வயல்களை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். வெனிசுலாவுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு. 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம்.